சூடாமணி, சூடாமணி, எதுக்குடி இப்ப மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு வர? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு முன்னாடி சம்மதம்னு சொல்லி சொல்லி எதுக்கு சொன்னீங்க? ஏ அப்பா, நீங்களும் சேர்ந்து தானே தலையாட்டினீங்க. சூடாமணி, அது அம்மா சொன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கறதுனால நான் தலையாட்டிட்டேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நவீனுக்கு என்ன குறைச்சல்? அவனை நீ கட்டிக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? அவன் நல்ல பையன் தானே. நல்ல பையனா? நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எனக்கு பிடிக்க வேண்டாமா? என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏய், ஏண்டி முடியாது? ஏன் முடியாது? வெளிநாட்டு வாழ்க்கை உன்னை தேடி வருது. அதுவும் இல்லாம மாமியார் நாத்தனாருன்னு எந்த பிக்கல் புடுங்களும் இல்லாத வாழ்க்கடி. யாருக்கடி இப்படி எல்லாம் அமையும்? இத பாரு, நாச்சியார் நீ சொன்ன மாதிரி அந்த நவீனுக்கு என்ன குறைச்சல்? இதை விட வேற எந்த கோபுரத்துல நீ ஏற போற? அதானே, எனக்கு இந்த வளநாட்டுக்கு நாச்சியார் ஆகணும். அது என் சின்ன வயசுல இருந்து நீங்க என் மனசுக்குள்ள போட்ட விதை. இப்ப மாத்திக்கணும் எப்படி முடியும்? இன்னும் அதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்கும்போது நான் நவீன கல்யாணம் பண்ணிக்கிட்டு கனடாக்கெல்லாம் போக முடியாது. ஏ கூறு கேட்டவளே, இன்னைக்கு நீ கனடாவுக்கு போனாலும் என்னைக்கா இருந்தாலும் இந்த வளநாட்டுக்கு நீ தாண்டி நாச்சியாரு. இத பாரு, அந்த நவீன் நாச்சியார நீ எடுத்து வளர்த்த புள்ளதானே. முத்து இல்லாத இடத்துல அவன்தான் உங்க வாரிசுன்னு நாம சாவிய போட்டு காரியத்தை சாதிக்க முடியாதா என்ன? அதெல்லாம் யோசிக்காமலா நான் சம்மதம் சொல்லிருப்பேன். இந்த சொத்து முழுசும் உனக்கு வந்துரும். கனடால நவீன் சேர்த்து வச்சிருக்கான் பாரு, அதுவும் உனக்கு தாண்டி வரும். அப்படி யோசிச்சு பாருடி. ஐயோ கோமதி, அம்மா, நீ சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நவீன் இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசுங்கிற இடத்துக்கு வரவே மாட்டான். அவன் தனக்குன்னு அடையாளம் வேணும்னு கனடாவுக்கு போனவன். அவனுக்கு இந்த சொத்துல பங்கு கொடுக்கணும்னு நாச்சியாரத்தை சொன்னதுக்கே வேண்டான்னு சொன்னவன். அவனை கட்டிக்கிட்டா அவன் என்ன இந்த ஜமீனுக்கு நாச்சியராக விடவே மாட்டான். இவ்வளவு ஏன், முத்து மாமா இறந்ததும் நாச்சியாரத்தையும் பெரிய மாமாவையும் அவன் பாத்துக்கிறேன்னு சொல்லி கனடாவுக்கு கூப்பிட்டவன் அவன். அப்படிப்பட்டவ இந்த ஜமீன நாம பாக்குற மாதிரி எல்லாம் அவன் சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்கவே மாட்டான். அவன் லைஃப் ஸ்டைலும் வேற. எனக்கு சுத்தமா செட் ஆக மாட்டான். எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணி எகத்தாலம் பேசுனது போதும். நீ அவனை கட்டிக்கணும். இதுதான் எங்க 2 பேரோட முடிவு. அம்மா, வாய மூடு. எங்களுக்கு தெரியாதா எதை எப்படி பண்ணணும்னு? கல்யாணம் ஆகுற வரைக்கும் எல்லா ஆம்பளையும் முறுக்கிக்கிட்டு தான் திரிவானுங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொட்டி பாம்பா அடங்கிடுவானுங்க. இந்தா இதோ நிக்கிறாரே உங்க அப்பா. இவர் பண்ணாத முரட்டுத்தனமா நான் இவர் அடக்கி வைக்கல. உங்க அப்பாவையே என்னால அடக்கி வைக்க முடிஞ்சதுன்னா அந்த நவீன எல்லாம் நீ அடக்கி வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லடி. இத பாரு, சும்மா ஏதாவது குடைச்சல் கொடுக்காம நாளைக்கு நிச்சயத்துக்கு ரெடி ஆகுற வேலைய பாரு.